குரூப் டி எக்ஸாம் 2026 நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை பார்க்கணும். நான் ஸ்டார்டிங்ல குரூப் டி சயின்ஸுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து போட்டிருந்தேன். அந்த வீடியோலயே 2025ல கேட்ட குரூப் டில கேட்ட சயின்ஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரியஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரியே என்டையரா, அதாவது பிசிக்ஸ்ல ஒவ்வொரு சாப்டரா எடுத்து அந்த ஒவ்வொரு சாப்டரும் என்னெல்லாம் கொஸ்டின் கேட்டாங்களோ அது எல்லாமே நம்ம டீட்டெயிலா பார்த்தோம். அதே மாதிரியே வந்து கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தோம். அதே மாதிரி வந்து என்னன்னா பயாலஜி வந்து பார்த்தது. இப்ப எதுக்காக இந்த வீடியோனா, இந்த சீரிஸ் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய ஸ்டூடெண்ட் என்னன்னா கமெண்ட்ல வந்து ஒரு மோட்டிவேஷன் பண்ற மாதிரி வந்து கமெண்ட் கொடுத்திருந்தாங்க. நான் ஒவ்வொரு வீடியோ முடிக்கும் போது ஏதாவது ஒண்ணு யோசிப்பேன். அதாவது நிறைய ஸ்டூடெண்ட் பாக்குறாங்களா, ஏதாவது ஸ்டூடெண்ட் வந்து இதை பத்தி ரிவ்யூ கொடுக்குறாங்களான்னு எனக்கு தோணிட்டே இருக்கும். இந்த ஸ்டூடெண்ட் அவங்களோட கமெண்ட் சொன்னதுனால ஜஸ்ட் வந்து நான் ஒரு லிட்டில் மோட்டிவேஷன்ஸ் கிடைச்சு என்ன பண்ணேன்னா அந்த என்டையர் சீரிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். அவங்கள தேங்க் பண்ற மாதிரி தான் இந்த வீடியோ வந்து கொடுத்திருக்கேன். முக்கியமா ஸ்ரீ விக்கி, எஸ்கே, சங்கர் அண்ட் சரண்யா அண்ட் சதீஷ்குமார், சில பேர் வாட்ஸ்அப்லயுமே பண்ணியிருந்தாங்க. அண்ட் சதீஷ்குமாரோடது சத்யா சத்யா அண்ட் அம்மு, அதே மாதிரி லோகேஸ்வரன், சில ஸ்டூடெண்ட் லைக் சுகன்யா, சரண்யா, இலக்கியா அண்ட் பாப் மாலி, இவங்க எல்லாருமே ஒவ்வொரு வீடியோலயும் நிறைய எக்ஸ்ட்ரா கொஸ்டினுமே வந்து கொடுப்பேன். நீங்க சால்வ் பண்ணி அதுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அதே மாதிரி இவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. இதன் மூலம் எனக்கு என்னன்னா, ஓகே கரெக்டா சில ஸ்டூடெண்ட் வந்து கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அதனால நம்ம கண்டிப்பா வந்து நல்ல ஸ்டாண்டர்டா வந்து கிளாஸஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் தட். ஏன்னா நீங்க வந்து நான் இந்த மாதிரி பண்ணல அப்படின்னா நான் ஆல்மோஸ்ட் வந்து நான் எடுத்திருக்க மாட்டேன். அதே மாதிரி பேசிக்காக வந்து நான் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த சீரியஸ் எப்படி இருக்குன்னா, பேசிக்ஸ் வந்து நீங்க முடிக்கணும். அதை வச்சு என்ன பண்ணணும்னா டெஸ்ட் எடுக்கணும். டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் இந்த பேட்டர்ன்ல தான் என்ன பண்ணியிருந்தேன், இந்த என்டையர் சயின்ஸ் சீரிஸ்மே எடுத்திருந்தேன். பிசிக்ஸ்ல இருக்க இம்பார்ட்டன்ட் சாப்டர் இங்க எல்லாமே என்னன்னா ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பயாலஜி என்டையர் சாப்டர், அதே மாதிரி வந்து கெமிஸ்ட்ரி டெஸ்ட்டுமே. ஸோ ஒவ்வொரு இதுக்குமே என்ன பண்ணிருப்பேன், நான் டெஸ்ட்டுமே வந்து கொடுத்துருப்பேன். அதாவது டெஸ்ட்டுக்கானது வந்து மாடல் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க வந்து என்னன்னா, இப்போ உங்களோட லேப்டாப் இருக்குன்னா நீங்க வெப்சைட் எடுத்துக்கலாம். இல்லை நான் ஃபோன் யூஸ் பண்றேன், நீங்க ஃபோன்லயுமே என்ன பண்ணிக்கலாம், அந்த டெஸ்ட் வந்து எடுத்துக்கலாம். நான் டெஸ்ட் எடுக்கும்போது எல்லாமே வந்து குரூப் டில கேட்ட கொஸ்டினா கொடுத்தனால உங்களுக்கு என்னன்னா ஒரு அப்ரோச் வந்து கிடைக்கும். எப்படி கேட்பாங்க, என்ன மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும், என்ன மாதிரி ஏரியால கை வைப்பான், எல்லாமே தெரிஞ்சு என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அண்ட் ஒவ்வொன்றுமே நான் சாப்டர் வைஸ், ஏன்னா நிறைய சேனல்ஸ் வந்து கிளாஸஸ் கொடுப்பாங்க. கிளாஸஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து ஒரு பேசிக் கிளாஸ் கொடுத்துட்டு அவ்வளவுதான் விட்டுருவாங்க. பட் நான் என்னன்னா ஒவ்வொரு சாப்டரா எடுத்து அந்த சாப்டர்ல வந்து என்ன இம்பார்ட்டன்ட் என்ன கேட்டுக்கான்னு சொல்லிட்டு என்கிட்ட நான் கைட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனாலதான் இந்த சீரிஸ் வந்து ரொம்பவே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு எடுக்கிறதுக்கு வந்து என்னன்னா ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. அதனாலதான் நான் சொல்லிக்கிறேன். இதையோட சேர்த்து 2025 எக்ஸாமுக்கு 2022ல கேட்ட கொஸ்டினுமே நான் எடுத்திருந்தேன். சப்போஸ் உங்களுக்கு டைம் இருக்கு, நான் வந்து சயின்ஸ்ல வந்து இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்கணும்னு நினைச்சேன்னா இந்த சீரிஸ்மே நான் கம்ப்ளீட் பண்ணதுனால இந்த சீரிஸ்க்கான லிங்க்குமே என்ன பண்றேன்னா இந்த வீடியோல விட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ கெமிஸ்ட்ரி எடுத்திருந்தேன், அண்ட் பயாலஜி போன வருஷம் எடுத்திருந்தது, அண்ட் வந்து பிசிக்ஸ் வந்து எடுத்தது. போன வருஷம் வந்து என்னன்னா 2022 கொஸ்டின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். இந்த வருஷம் 2025ல கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. என்டையர் சயின்ஸ் பேசிக்ஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் டெஸ்ட் ஆல் ஓவர் பண்ணியாச்சு. எல்லாமே ஆப்ல இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்கன்னா தயவுசெய்து இந்த சீரிஸ் நீங்க பார்க்காம இருக்கீங்க, ஒரு நியூ ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா தயவுசெய்து பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா வேணும்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல்மோஸ்ட் சொல்லிட்டேன். சயின்ஸ் வந்து என் பேரா ஓவர் ஆச்சு. இதுக்கப்புறம் என்னன்னா மேத். ஏன்னா ஸ்ட்ராட்டஜி வீடியோல என்ன சொல்லியிருந்தேன்னா மேத் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி என்ன பண்ணிடுறேன், நான் கம்ப்ளீட்டா மேத்துமே வந்து ஆல்ரெடி 2 வீடியோ நான் முடிச்சிட்டேன். 3வது வீடியோ வந்து கேப் விட்டுருந்தேன். அதை என்ன பண்றேன்னா வீக்லி என்ன பண்ணேன்னா நான் ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது எல்லாமே ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.